ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரான்ச்சிங், லேம்டா, மேப், அப்புறம் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்க. ஸோ இப்போ நார்மலாக பிரான்ச் அப்படின்னா என்ன? நார்மலாக ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். அது இது இது அது அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது இல்லைனா இது இல்லைனா அது அப்படிங்கிற மாதிரி. ஸோ பிரான்ச்சிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு எந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸ்கூலில் ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 10 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் நாம் கிளாஸிஃபை பண்ணோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 10 ஸ்டூடெண்ட்டோட மார்க்கை நான் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறேன்னா, மார்க் 80 எபோவாக இருந்தால் டிஸ்டிங்ஷன் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அதே மார்க் 70 to 80 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 70 to 80 இருக்குன்னா ஃபஸ்ட் கிளாஸ். அதே மார்க் 60 to 70 இருக்குன்னா செகண்ட் கிளாஸ். ஓகே. அதே மார்க் 50 to 60 இருக்குது அப்படின்னா பாஸ். ஸோ மார்க் பிலோ 50 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 50னா ஃபெயில். ஓகே. ஸோ இதாங்க கான்செப்ட். ஸோ இப்போது நாம் எப்படி இதை கோடு மூலிமா நம்ம ரன் பண்ண போகிறோம், அதை நம்ம பிரான்ச்சிங்கில் எப்படி இஃப் அண்ட் இஃப் எல்ஸ் கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம ரன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற கான்செப்ட் வச்சு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை நான் கோடில் இதை நான் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. MARK மார்க் ஈக்குவல் டு 35 அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே நான் ஒரு மார்க்குங்கிற ஒரு வேரியபிளுக்கு இன்டீஜர் 35ன்னு சொல்லி நான் அசைன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் மார்க்கை நான் கால் பண்ணேன்னா எனக்கு 35 வந்துடுச்சு. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ண போகிறோம். இஃப் கண்டிஷன் என்ன பண்ணுது? இஃப் MARK greater than 80 இருந்தால் print distinction ஓகேவா? சாரி. அதே மார்க் பிலோ 70 இருந்தால், எல்ஸ் இஃப் மார்க் பிலோ 70 இருந்துச்சுன்னா print ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகே. இப்போது மறுபடியும் என்ன பண்ணுறோன்னா, எனக்கு 60 to 70 பதில்னா செகண்ட் கிளாஸ்ன்னு சொல்லணும். அதுக்கு எல்ஸ் இஃப் மார்க் லெஸ் தென் 60 இருந்தால் print செகண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே. ஸோ அண்ட் தென் வேறு என்ன இருக்குது? பிலோ 60 இருந்ததுன்னா print greater than 50 இருந்ததுன்னா print பாஸ்ன்னு சொல்லணும். எல்ஸ் இஃப் மார்க் greater than 50 இருந்ததுன்னா PRINT
ஓகே, இப்போது எல்ஸ் இந்த எந்த கண்டிஷனுமே நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகலை அப்படின்னா ஃபெயில்னு பிரிண்ட் பண்ணு. ஓகே, ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு எரர் வருது, நேம் பிரிண்ட் இஸ் நாட் டிஃபைன். வந்து பார்த்திங்கன்னா பீனை கொடுக்கணும். ஓகே, ஸோ நம்மளுக்கு இப்போ ஃபெயில் வந்திருக்கு. ஓகே, ஸோ எதனால் இப்போ ஃபெயில் வந்திருக்கு, என்னோடய மார்க் வேரியபிளில் வந்து 35ன்னு சொல்லி நான் வந்து அசைன் பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் இந்த இஃப் கண்டிஷன் இஃப் கண்டிஷனும் எல்ஸும் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து என்னோடய மார்க் 35ங்கிற கண்டிஷன் வந்து ஃபெயிலில் தான் அதை வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. அதனால் நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து ஃபெயில் வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இஃப் எல்ஸ் அண்ட் எல்ஸ் இஃப் இந்த கண்டிஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அது இல்லைன்னா இது எப்படி நம்ம கொடுப்போம். மீன்ஸ் வந்து எனக்கு இதை ஒரு கண்டிஷனை செட் பண்ணி எனக்கு இதை விட அது பெருசாக இருந்ததுன்னா இந்த இதை எனக்கு பிரிண்ட் பண்ணு, இதை விட இந்த கண்டிஷன் பெருசாக இருந்ததுன்னா இதை விட இந்த வேல்யூ எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம அசைன் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து இஃப் அண்ட் இஃப் எல்ஸ் கேட்டகரி. ஓகேவா? இது வந்து பிரான்ச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா லாம்டா பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா லாம்டா. ஓகே, ஸோ இப்போ லாம்டானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபார் லூப் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க, இல்லைனா ஒரு while லூப் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. ஓகேவா? ஒரு ஃபங்க்ஷன் வந்து டெஃப் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் n அப்படின்னு நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ரிட்டன் n இன்ட்டு n அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ரிட்டன் n இன்ட்டு n அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன அவுட்புட் வரும்? ஓகே, ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அந்த ஃபங்க்ஷனில் வந்து SQ ஆஃப் n நான் எடுத்திருக்கேன். இப்போது நான் ரிட்டன் n இன்ட்டு n என்னை வந்து நான் ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபங்க்ஷனில் இருக்கிற ஆப்ஜெக்டை நான் கால் பண்ணும் போது அதில் நான் என்ன வேல்யூ நான் கொடுக்குறேனோ அந்த வேல்யூவை டபுள் டைம் வந்து அது ஸ்கொயர் பண்ணி கொடுக்குது. ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணி ஒரு வேல்யூ எப்படி நம்ம ரிட்டர்ன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஓகேவா? பட் ஆனால் லாம்டா இங்கே வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இங்கே ஃபங்க்ஷனும் தேவையில்லை, இங்கே நம்மளுக்கு வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் அப்படிங்கிற நேமும் நம்ம கொடுக்க தேவையில்லை. ஸோ லாம்டா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா does not have name. ஓகேவா? லாம்டாக்கு என்ன இருக்கும் என்னன்னா does not have name.
ஓகே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேம்டாக்கு does not have def function. ஓகேவா? def function இருக்காது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா does not have return key. ஓகே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்ஸும் இருக்காது. ஓகே. ஸோ இப்போ ஒரு லேம்டா அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் கால் பண்ணுறீங்க. ஃபங்க்ஷன் நீங்கள் கால் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனில் வந்து பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் கொடுக்குறீங்க, அதுக்கு வேரியபிள்ஸ்க்கு வேல்யூ அசைன் பண்ணுறீங்க. இந்த மாதிரி எதுவுமே நீங்கள் அப்ளை பண்ண மாட்டீங்க. அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா லேம்டா. ஓகே. ஸோ லேம்டா எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது லேம்டாக்கு வந்து நீங்கள் எப்படி கொடுக்கணும்னா ஒரு வேரியபிள் எப்பயுமே நீங்கள் கொடுக்கணும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் z. ஓகேவா? z ஈக்குவல் டு லேம்டா அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா n கொடுத்து அதோட வேல்யூ n இன்ட்டு n அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். இப்போது z ஆஃப் 3 அப்படின்னு சொல்லி நான் ரன் பண்ணேன்னா எனக்கு எரர் அடிக்குது. ஸோ இது என்ன எரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே. ஸோ ஜஸ்ட் சிம்பிள் மிஸ்டேக். நம்ம இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா, இங்கே நம்ம வந்து கேப்ஸில் நம்ம வந்து எடுத்துருக்கோம். இங்கே வந்து நம்ம ஸ்மால் எடுத்ததுனால நம்மளுக்கு வரல. ஸோ இப்போ நான் z(3) அப்படின்னு சொல்லி நான் வந்து வேல்யூ ரன் பண்ணுறேன்னா எனக்கு வந்து 9ன்னு வேல்யூ வந்துருச்சு. ஓகே. ஸோ ஒன்றும் இல்லைங்க. ஆக்சுவலாக வந்து லேம்டானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேம்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனில் நீங்கள் கால் பண்ணி என்ன ஒரு வேலையை பண்ணுறீங்களோ அந்த ஃபங்க்ஷனே இல்லாமல் ரிட்டர்ன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே இல்லாமல் நீங்கள் வெறும் அந்த ஃபார்முலாவை மட்டும் அப்ளை பண்ணி நீங்கள் வேல்யூ கொண்டு வர போகிறது தான் லேம்டா. ஸோ நீங்கள் வெறும் லேம்டான்னு மட்டும் தான் நீங்கள் இங்கே எடுத்திருக்கீங்க. அந்த வேரியபிள் நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு n இன்ட்டு n அப்படின்னு நீங்கள் கொடுத்ததுனால உங்களுக்கு அந்த வேல்யூ இங்கே வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து லேம்டாவோட ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம இது வரைக்கும் பிரான்ச்னு என்னென்னு பார்த்தோம், இஃப் அண்ட் இஃப் எல்ஸ் அதை பற்றி நம்ம பார்த்தோம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா லேம்டா என்ன பண்ணுது அப்படிங்கிற பார்த்தோம். லேம்டா வந்து என்னென்ன அதுக்கு தேவையில்லை அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மேப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ மேப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூவை வந்து நீங்கள் வந்து லிஸ்ட்டாவோ டப்புளாவோ நீங்கள் வந்து மேப் பண்ணிக்கிறது பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு வேல்யூ நான் ஒரு எஸ்ங்கிற ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். அந்த வேரியபிளுக்கு வந்து 1, 2, 3 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதிலே வந்து ஏ ஈக்குவல் டு லிஸ்ட்டை நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு
எனக்கு எஸ்ஸில் என்னென்ன லிஸ்ட்டில் எஸ்ஸுக்குள்ளே இருக்க லிஸ்ட்டில் என்னென்ன வேல்யூலாம் இருக்கோ அந்த வேல்யூ வந்து ஏல வந்து நான் இன்சர்ட் பண்ணும்போது எனக்கு வந்து அதை வந்து ஸ்கொயர் பண்ணி எனக்கு வேல்யூ கொடுக்கும். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இங்கே நம்ம என்ன கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மேப் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு எஸ் அப்படிங்கிற அது ஏ அப்படிங்கிற வேரியபிளை எடுத்துக்கிறீங்க. ஓகேவா? ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா மேப் ஆஃப் லாம்டா, ஓகே, n to n into n. கமா எஸ். இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை நான் வந்து லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறேன். லிஸ்ட்டாக நான் இப்போ கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து ஏவை கால் பண்ணனா ஓகே. ஸோ என்ன எரர் வந்ததுன்னு தெரியல ஆக்சுவலாக. இப்போ நம்ம போட்டு பார்ப்போம். நான் இங்கே போட்டேன். இப்போ எஸ் வந்து ஒரு லிஸ்ட்டாக நான் கேரி பண்ணிக்கிட்டேன். அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி லாம்டா யூஸ் பண்ணிட்டேன். இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை நான் வந்து ரன் பண்ணோன்னே எனக்கு அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இப்போ நம்ம வந்து வெறும் ஏன்னு மட்டும் நான் கால் பண்ணேன் பிரிண்ட்டுக்கு பதிலாக. ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த மாதிரி ஆன்சர் வருது. ஸோ இப்போ நம்ம பர்டிகுலராக நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இங்கே நான் ஃபஸ்ட்டு எஸ் ஈக்குவல் டு ஒரு லிஸ்ட் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஒரு ஏ ஈக்குவல் டு ஒரு எம்டி லிஸ்ட் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே நான் மேப் ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ணும்போது இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, இதை வந்து இப்போ நான் இந்த லேம்டா வந்து உங்களுக்கு புரியுதுல்ல, இதை வந்து ஸ்கொயர் பண்ணி தருது. இதை வந்து ஸ்கொயர் பண்ணி தருது. இந்த எஸ்ல இருக்கிற லிஸ்ட் எடுத்து இங்கே ஸ்கொயர் பண்ணு, எஸ்ல இருக்க லிஸ்ட் எடுத்து இங்கே ஸ்கொயர் இந்த ஃபார்முலா வந்து இந்த எஸ்ல இருக்க லிஸ்ட்டில் அப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்துறேன். ஓகேவா? ஸோ இந்த மேப் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த லேம்டாக்குள்ள இருக்கிற வேல்யூவும் இந்த லிஸ்ட்டையும் மீன்ஸ் வந்து மெர்ஜ் பண்ணி இதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி தருது. மீன்ஸ் வந்து அது லிஸ்ட்டாக நம்மளுக்கு ஸ்கொயர் பண்ணி அந்த வேல்யூ நம்மளுக்கு வந்து தருது. ஸோ இந்த கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேப். ஓகே. ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுலேயே வந்து ஃபில்டர் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபில்டர் என்ன பண்ணுது? ஸோ இதுலேயே வந்து நம்ம ஃபில்டர் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபில்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு ஈவனாக இருக்க வேல்யூலாம் எனக்கு வந்து தேவைப்படுது. ஸோ அதை நான் எப்படி எடுக்கணும் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதையே நான் இப்போ வந்து ஏ ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் 1, 2, 3, 4, 5 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து எனக்கு வந்து ஈவன் ஒரு எம்டி லிஸ்ட்டை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் ஃபில்டர் லாம்டா A to A divided by 2, which is equal to 0, comma A.
அப்படி நான் கொடுக்கும் போது ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா எந்தெந்த வேல்யூலாம் வந்து எனக்கு வந்து டிவிசிபிள் பை 2 இருக்கோ அந்த வேல்யூ மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இது வந்து ஃபில்டர் கண்டிஷன். ஓகே, ஸோ நம்ம இப்போ என்னென்ன பார்த்தோம்? லாம்டா பார்த்தோம், மேப் பார்த்தோம், ஃபில்டர் பார்த்தோம், இஃப் எல்ஸ் கண்டிஷன் பார்த்தோம். ஓகே, ஸோ அண்ட் தென் நம்ம அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து இப்போ உங்களுக்கு நார்மலாக வந்து பிப்பை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு பேக்கேஜ், ஒரு லைப்ரரியை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா பிப் இன்ஸ்டால் அந்த பேக்கேஜோட நேம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அது இன்ஸ்டால் ஆகும். ஓகேவா? ஸோ நான் இப்போ இந்த கண்டிஷன் நான் கொடுத்தோன்னே எனக்கு இங்கே வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அரவுண்ட் 6 to 8 செகண்ட்ஸ் இங்கே ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ எனக்கு பாண்டாஸ் அப்படின்னு இருக்கிற ஒரு பேக்கேஜ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மீன்ஸ் வந்து நோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை நோ கோட் நோ ஐடி டொமைன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு இப்போ வந்து பேக்கேஜ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு மளிகை கடைக்கு போகிறீங்க, நீங்கள் ஒரு பேக்கெட்டில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே நீங்கள் போட்டு வாங்கிட்டு வரீங்களா? ஸோ உங்களுக்கு தேவையானது என்னென்ன உள்ளே இருக்கோ அது எல்லாத்தையுமே ஒரு பேக்கெட்டில் போட்டு நீங்கள் வாங்கிட்டு வருது, அதுக்கு பேர் தான் பேக்கேஜஸ். ஓகேவா? ஸோ இப்போ பாண்டாஸ் அப்படிங்கிறது ஒரு பேக்கேஜஸ், மேபி அது வந்து ஒரு லைப்ரரின்னு சொல்லலாம். ஓகேவா? அந்த லைப்ரரிக்குள்ளே நம்மளுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் தேவையோ அதெல்லாம் உள்ளே இருக்கும், அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து பாண்டாஸை வந்து நம்ம இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ இதையே வந்து இப்போ நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா ஸோ சேம் இதையே வந்து அன்இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா இது அன்இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிஸ்டத்தில் என்னென்ன பேக்கேஜஸ் என்னென்ன லைப்ரரி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ வந்து பிப் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ இது இப்போ அன்இன்ஸ்டால் ஆகட்டும். அன்இன்ஸ்டால் ஆகினதுக்கப்புறம் நம்ம அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இட்ரேட்டர்ஸ் பார்க்க போகிறோம். இட்ரேட்டர்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, ஆக்சுவலாக வந்து கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இட்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் கிளாஸில் அது எப்படி ஒர்க் ஆகுங்கிறது இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸில் நம்ம பார்ப்போம். ஓகே, ரொம்ப நேரம் ஆகுது, நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து அடுத்து என்ன சொன்னேன்? பிப் லிஸ்ட் அப்படின்னு நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு வந்து மொத்தமாக என்னென்ன லிஸ்டஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இத்தனை லிஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை காட்டுது. அனகொண்டா யூசேஜ், அனகொண்டா கேட்லாக், அனகொண்டா கிளைண்ட்டு, நேவிகேட்டர், ஸோ அண்ட் தென் வந்து ஏரோ, ஆஸ்ட்ராய்டு, இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம வந்து இட்ரேட்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து இட்ரேட்டர்ஸ் பார்க்க போகிறோம். இட்ரேட்டர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ நான் வந்து ஒரு ஐ ஈக்குவல் டு ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? A ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் 1, 2, 3, 4, 5. ஓகே, ஸோ இந்த லிஸ்ட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபார் லூப் கால் பண்ணுறேன். ஃபார் I in range of A print I. இப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி ஏங்கிற லிஸ்ட்டில் நம்ம எடுத்துட்டோம்.
ஸோ இதில் வந்து இப்போ ஃபார் ஐ இன் ஏ அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். எனக்கு இப்போ பிரிண்ட் ஐன்னு நான் கொடுத்தோன்னே எனக்கு 1 2 3 4 5 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி ரெகுலராக பிரிண்ட் ஆகாமல் எனக்கு ஃபஸ்ட்டு வேல்யூ மட்டும் பிரிண்ட் ஆகணும், அந்த நெக்ஸ்ட் இன்டீஜர் பிரிண்ட் ஆகணும், தேர்ட் இன்டீஜர் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இட்டரேட்டர்ஸ். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் வந்து ஐ ஈக்குவல் டு ITER ஆஃப் ஏ அப்படி நான் கொடுக்குறேன் அப்படின்னா, இதை நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா, நான் இப்போ வந்து அதை வந்து நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா ஓகே, இப்போ இதுக்கு மேலே நான் வந்து இந்த ஏவை நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போது நான் இங்கே வந்து நெக்ஸ்ட்டில் வந்து ஐ நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு 1 பிரிண்ட் ஆகும். ஓகேவா? மறுபடியும் அதையே நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 2 பிரிண்ட் ஆகும். அதையே நான் மறுபடியும் ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 3 பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சுதா? இட்ரேட்டர்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி கான்செப்ட் புரிஞ்சுதா? ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிளாஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. இப்போ ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி நான் ப்ளூ பிரிண்ட்டை நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன்னா என்ன ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் கட்டணும், அண்ட் தென் வந்து அந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எந்த லெவலுக்கு நீங்கள் வந்து சிமெண்ட்ஸ் அண்ட் பிரிக்ஸ் வந்து நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பிளான் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ அந்த கான்செப்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ ஒரு கிளாஸ் நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? கிளாஸில் வந்து கார் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஆப்ஜெக்டை நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா காரில் என்னென்ன இருக்கும்? ஒரு டோர் இருக்கும். ஓகே, அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா வீல் இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜின் இருக்கும். ஓகே, அப்புறம் வந்து பிரேக் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கலர். ஓகேவா? கிளாஸில் வந்து இது எல்லாமே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது ஒரு கிளாஸ் நான் வந்து டிஃபைன் பண்ணிட்டேன். ஸோ பிரேக் வந்து இது எடுத்துச்சு, நம்ம இப்படி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன், நான் ஒரு கிளாஸை வந்து நான் டிஃபைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் இப்போ டிஃபைன் பண்ணிவிட்டு நான் இந்த கிளாஸை வந்து ஒரு வேரியபிளில் நான் வந்து இதை வந்து அசைன் பண்ணுறேன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட BMW கார் ஈக்குவல் டு இந்த காருங்கிற ஆப்ஜெக்ட் எடுக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு இப்போ நான் வந்து இந்த BMW இந்த காருங்க இந்த கிளாஸில் இருக்கிற இந்த காரை நான் இந்த ப்ளூ பிரிண்ட்டை நான் எடுத்ததுனால BMW டாட் டோர் அப்படின்னு நான் வந்து இதை எடுத்தேன்னா எனக்கு இதுக்குள்ளே இருக்க இந்த ப்ளூ பிரிண்ட் இன்ஃபர்மேஷனை என்னால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த கார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ் இருக்குது. ஓகேவா? அந்த கிளாஸில் காருங்கிற ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. அந்த காருக்குள்ளே என்னென்ன இருக்குன்னா டோர் இருக்குது, வீல் இருக்குது, இன்ஜின் இருக்குது, பிரேக் இருக்குது, கலர் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டோரை நான் வந்து கால் பண்ணணும். இப்போ ஒரு வேரியபிளோட நான் ஒரு வேரியபிளோட இந்த டோரை நான் லிங்க் பண்ணி நான் கால் பண்ணேன்னா எனக்கு அந்த வேல்யூ வரும். ஸோ இப்போ நான் வந்து BMW டாட் கலர் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு அந்த வேல்யூ அசைன் ஆகும். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்டை எப்படி நீங்கள் கால் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸுக்குள்ளேயே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த கிளாஸ் இருக்குது,
இந்த கிளாஸுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. நான் இப்போ இங்கே என்ன கொடுக்குறேன்னா ஆக்சிலேட்டர், ஓகேவா, செல்ஃப் ஆஃப் print car will move. ஓகே, இன்னொரு ஃபங்க்ஷன் கொடுக்குறேன், பிரேக் செல்ஃப் ஆஃப். ஓகே, print car will stop. அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் இதை வந்து ரன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் BMW பதிலாக பென்ஸ் எடுக்கிறேன். பென்ஸ் வந்து காரை நான் அசைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனை என்னால் கால் பண்ண முடியும். பென்ஸ் டாட் ஆக்சிலேட்டர் கொடுத்தனா எனக்கு அந்த ஃபங்க்ஷன்லேருந்து இப்போ இந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட்ஸ்குள்ளே வந்து நான் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் கொடுக்குறீங்க, ஃபங்க்ஷனை கொடுத்து நீங்கள் இப்போ கால் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த காரை வந்து அது வந்து கால் பண்ணுது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஆக்சிலேட்டருக்கு பதிலாக நீங்கள் வந்து பிஆர்கே பிரேக் கொடுத்தீங்கன்னா கார் வில் ஸ்டாப், அது கொடுத்தீங்கன்னா கார் வில் ஸ்டாப் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? ஸோ இதுதான் சிம்பிள் கான்செப்ட். ஸோ இப்போ அடுத்தது நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஹெரிட்டன்ஸ், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்னென்னா, இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா ஒரு கிளாஸ் இருக்குது, பேரண்ட். ஓகேவா? ஒரு கிளாஸ் இருக்குது பேரண்ட் சொல்லி. ஓகே, ஸோ அந்த பேரண்ட் வந்து ஒரு ஹவுஸ் வச்சுருக்காரு. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு வேரியபிளில் இந்த பேரண்ட்டை நான் வந்து கால் பண்ணுறேன். ஓகே, ஒரு வேரியபிளில் வந்து இப்போ ஒரு ஆப்ஜெக்டில் வந்து இந்த பேரண்ட் டாட் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நான் பேரண்ட்டை கால் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆப்ஜெக்ட் டாட் ஹவுஸை நான் கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த ஹவுஸோட வேல்யூ வந்துடும். ஓகே, ஸோ இது வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நீங்கள் வந்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். இதே வந்து ஒரு மல்டி இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ வந்து கிளாஸ் வந்து ஃபாதர் அப்படின்னு சொல்லி நான் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அவருக்கு வந்து ஹவுஸ் வந்து ஒன்று இருக்குது. அண்ட் தென் வந்து இன்னொரு கிளாஸ் நான் க்ரியேட் பண்ணுறேன். மதர், அவங்களுக்கு வந்து கார் வந்து ஒன்று இருக்குது. ஓகேவா? அப்புறம் இன்னொரு கிளாஸ் நான் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். கிளாஸ் சைல்டு. ஓகேவா? சைல்டு நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அவருக்கு வந்து பஸ்ஸு வந்து ஒன்று இருக்குது. ஓகேவா? நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஃபாதரையும் இந்த மதரையும் இந்த சைல்டுக்குள்ளே நான் கொண்டு வரேன்.
ஓகே, ஸோ இந்த ஃபாதரையும் இந்த மதரையும் நான் இந்த சைல்டுக்குள்ளே கொண்டு வந்ததுனால இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு சைல்டு, ஆப்ஜெக்ட் ஓ ஈக்குவல் டு சைல்டு அப்படின்னு சொல்லி நான் அசைன் பண்ணுறேன். இப்போ நான் இந்த ஓ டாட் ஹவுஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா என்னால் இப்போ நான் இப்போ என்ன பண்ணிடுறேன், மல்டி இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு என்னென்னா என்னால் இப்போ இந்த சைல்டை வந்து நான் இந்த ஃபாதர் மதரை வந்து இந்த சைல்டோட ப்ராக்கெட்குள்ளே கொண்டு வந்ததுனால என்னால் இங்கே இருக்க பேராமீட்டர்ஸ் வேரியபிள்ஸையும் என்னால் அசைன் பண்ண முடியும், மீன்ஸ் வந்து என்னால் எடுத்துக்க முடியும். ஸோ அதுதான் வந்து மல்டி இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இப்போ வந்து ஆப்ஜெக்ட் டாட் ஹவுஸ்ன்னு கொடுத்தோன்னே உங்களுக்கு வேல்யூ வந்தது. அதே வந்து ஆப்ஜெக்ட் டாட் கார் அப்படின்னு கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வேல்யூ வந்துடும். உங்களால் மூணுமே உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆப்ஜெக்ட் டாட் பஸ் அப்படின்னு கொடுத்தீங்கனாலும் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே கைஸ், ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டார்டிங்லேருந்து இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச்சிங் என்னென்னு பார்த்தோம், லேம்டா என்ன பார்த்தோம், மேப் பார்த்தோம், இரிட்டேட்டர்ஸ் பார்த்தோம், அந்த கிளாஸ் அண்ட் சப்ஜெக்ட்ஸ் பார்த்தோம். ஓகே, ஸோ இன்றைக்கி கிளாஸ் அவ்வளோதான். ஸோ வி வில் கண்டினியூ பை டுமாரோ. தேங்க்யூ.